Welcome students, I am Shaila. Today we are going to see the Unit 6th lesson. The last lesson, it was written by Alphonse Daudet. Alphonse Daudet is a French novelist and short story writer. The last lesson is set in the days of the Franco-Prussian War between 1870 and 1871, in which France was defeated by Prussia, led by Bismarck. அல்ஃபோன்ஸ் தாத் வந்து ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் மற்றும் சிறுகதை எழுத்தாளர். இந்த லாஸ்ட் லெசன் அப்படின்ற பாடத்தை எழுதும்போது ஒரு வார்னா என்ன, போர் நடைபெற்றது. ஃப்ரெஞ்சுக்கும் ப்ரஷியனுக்கும் ஒரு வார் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1870 71 ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரில் பிரான்ஸ் நாட்டு தலைவர் பிஸ்மார்க்கை பிரஷ்ய படை தோற்கடித்தது. The story is narrated by a French student, Franz. He dislikes studying French and hates his teacher, M. Hamel. இந்த கதை ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ்ன்ற பையன் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. He dislikes வெறுக்கிறான். எந்த பாடத்தினா அவனுடைய தாய்மொழியான ஃப்ரெஞ்சு பாடத்தையே அவன் வெறுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சை சொல்லி கொடுக்குற அந்த டீச்சர் ஹேமலையும் அந்த பையன் வெறுக்கிறான். After overpowering the districts of Alsace and Lorraine in France, Berlin has ordered that German language is to be taught in schools instead of French. பிரான்ஸில் இருக்க அல்சாசே லொரைன் இந்த 2 டிஸ்ட்ரிக்டையும் ஜெர்மனிய படைகள் தோற்கடிச்சு அவங்க வெற்றி கொண்ட பிறகு இனிமேல் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் பிரான்சு மொழி பாடம் நடத்தக்கூடாது, ஜெர்மன் மொழியை தான் கற்பிக்க வேண்டும் அப்படின்ற கட்டளையை விடுவிக்கிறாங்க. It is the last day of the French teacher M. Hamel, who has been there for 40 years. அதனால் ஃப்ரெஞ்சு டீச்சர் ஹேமலுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள். இவர் அந்த ஸ்கூலில் 40 வருஷமாக ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்குறார். As a mark of respect for his hard work, the village men also attend his last lesson. இவருடைய பாடத்தை கவனிக்கிறதுக்காக அது லாஸ்ட் டேன்றதால அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜில் இருக்க ஆட்களும் மாணவர்களும் இன்றைக்கி வந்திருந்தாங்க. France is shocked to know that is his last lesson as he does not know French. இந்த செய்தி ஃப்ரான்ஸுக்கு தெரியுது. ஃப்ரான்ஸு இன்றைக்கி தான் கடைசி ஃப்ரெஞ்சு லெசன் அப்படின்ற செய்தியை கேட்டவனா ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஏன்னா தன்னுடைய தாய்மொழியை அவன் சரியாகவே இதுவரை படிக்கலை. Now suddenly he gets interested in learning it and understand everything taught on the day. ஆனால் இன்றைக்கி என்னவோ திடீர்னு இன்றைக்கி சார் சொல்லி கொடுக்குறதுலாம் அவனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் கவனித்தான். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அவன் முதல்ல வச்சுருந்தானா நல்லா படிச்சிருப்பான். ஆனால் அப்போ கவனம் செலுத்தலை. இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸுன்றதால அவனுக்கு அந்த கவனம் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனித்ததால் சார் சொல்லி கொடுத்தது எல்லாமே அவனுக்கு புரிஞ்சுது. He develops an instant liking for the teacher M. Hamel and respect him for his sincerity and hard work. அது மட்டும் இல்லாமல் ஹேமல் வந்து ரொம்ப சின்சியராக கடின உழைப்பாக அந்த பாடம் நடத்தும்போது அவர் மீதும் ஒரு அன்பு கலந்த மரியாதை பிரான்ஸுக்கு ஏற்பட்டது. His patriotism is reflected in his praise for the French language as being the most beautiful and most logical language in the world. இந்த உலகத்திலேயே பிரெஞ்சு மொழியானது மிகவும் அழகான மொழி மற்றும் தர்க்க ரீதியான மொழி அப்படின்னு சார் சொன்னதுலேருந்து சாருக்கு மிஸ்டர் ஹேமலுக்கு இந்த பிரெஞ்சு மொழி மீது இருந்த பற்று தெரிய வருது. He tells the class to guard their language as being close to one's language is the key to escape from the prison of slavery. அது மட்டும் இல்லாமல் அந்த வகுப்பறையில் இருந்த அனைவருக்கும் சொல்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டில் ஜெர்மனியை தான் இனிமேல் ஜெர்மன் மொழியை தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, பிரான்சு மொழி அழியக்கூடாது, அதனால் பிரான்சு மொழியை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்னா ஒரு சிறையில் இருக்க ஒருத்தன் தன் சாவியை எப்படியாவது எடுத்து எஸ்கேப் ஆக பார்ப்பான், அதே மாதிரி நாம் நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலமாக அவருக்கு அந்த ஃப்ரெஞ்சு மொழியிலேயே எவ்வளவு பற்று இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். They realize the importance of learning their language. இந்த செய்தி மூலமாக அவங்களுக்கு நம்ம தாய்மொழியை எப்படி படிக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியுது. எப்போவுமே நம்ம தாய்மொழிக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். No other language is better than our mother tongue. நம்முடைய தாய்மொழி எது? தமிழ். அதனால் தமிழை நல்லா பேசணும், பிழையின்றி பேசணும், போற்றி பாதுகாக்க வேண்டும். Glossary. Chirping, a sharp, high-pitched sound, bustle, move in an energetic manner. Cranky, stage, unison, simultaneous utterance of words. Chirping, a sharp, high-pitched sound
அப்படின்னா க்ரீச் என்று ஒலிக்கிற ஒரு ஓசையை தான் சிர்பிங்னு சொல்லுவோம். பசில் மூவ் இன் அண்ட் எனர்ஜெட்டிக் மேனர். மூவ்னா என்னது? நகருதல் தான் பசில்னு. கிராங்கி ஸ்டேஞ்ச்னா என்ன அர்த்தம்? வித்தியாசமான. யூனிசன் சைமல்டேனியஸ் அட்டரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஒருத்தர் சேர்ந்து சொல்றதுக்கு பேர் தான் யூனிசன். Shall we go to the grammar section? Singular and plural. What is singular? A noun which is used only for one person or thing is said to be in the singular number. Example, girl, man, child. ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ பற்றி குறிப்பிடுவது தான் singular. What is plural? A noun which is used for more than one person or thing is said to be in the plural. Girls, men, children. What is plural? A noun which is used for more than one person or thing is said to be in the plural. Pluralனா என்ன? ஒன்றிற்கு மேற்பட்ட மனிதரையோ பொருட்களையோ பற்றி குறிப்பிடுவது தான் plural. இப்போ சிங்குலரில் அங்கே கேர்ள் பார்த்தோம் இல்லையா? இங்கே கேர்ள்ஸ், மேன், மென், சைல்டு, சில்ட்ரன். இப்போ இந்த சிங்குலர் வந்து ப்ளூரலாக மாற்றும் போது நிறைய ரூல்ஸ் இருக்குது அது ஃபார்மேட்டில். இப்போ ஒவ்வொரு ரூலாக பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1. Most singular nouns form their plural by adding s. நிறைய நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். நவுனை சிங்குலரை வந்து ப்ளூரலாக மாற்றும் போது எஸ் மட்டும் சேர்க்கணும். ஐ, ஐஸ், கவ், கவ்ஸ், புக், புக்ஸ். ரூல் நம்பர் 2. Nouns that ends in s, double s, x, sh or ch form their plurals by adding es. இப்போ பாருங்க, பாக்ஸ் எக்ஸில் முடியுது, பாக்ஸஸ் es. கிளாஸ் டபுள்எஸ்ல முடியுது, கிளாஸஸ் இஎஸ் சேர்க்கிறோம். பஸ் பஸ்ஸஸ் சிங்குலஸ் இஎஸ். வாட்ச் வாட்சஸ் சிஹெச்ல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கணும். ப்ரஷ் எஸ்ஹெச்ல முடியுது இஎஸ். அப்போ எக்ஸு டபுள்எஸ் எஸ் சிஹெச் ப்ரஷ் இந்த மாதிரி இருக்கும்போது இஎஸ் சேர்க்க வேண்டி வரும். ரூல் நம்பர் 3. Noun that ends in y and y as a consonant before it, its plural form is formed by changing y into ies. ஒரு நவுன் yல முடிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து கான்சனண்ட்டாக இருந்தால், மெய் எழுத்தாக இருந்தால் அந்த ஒய்யை ஐஇஎஸ்ஸாக மாற்றணும். சிட்டி சிட்டிஸ் ஒய் இருக்குது, ஒய்க்கு முன்னாடி என்ன எழுத்துருக்கு? டி ஒரு கான்சனண்ட். அப்போ சிட்டியை எப்படி மாற்றுறோம்? சிட்டிஸ் ஐஇஎஸ் போட்டு மாற்றணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லேடியில் லாஸ்ட் லெட்டர் ஒய்க்கு முன்னாடி இருக்க டி வந்து ஒரு கான்சனண்ட். அப்போது லேடிஸ் எழுதும்போது ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ். இது ரூல் நம்பர் 3. இப்போ 4th ரூல் பார்ப்போமா? But if the noun ends in y and the y has a vowel before it, its plural form is formed by adding s to the singular. இதே y வச்சு தான் இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இருக்க அந்த எழுத்து வவல். இப்போ வவல் வந்துச்சுன்னா நம்ம ஐஇஎஸ் போடக்கூடாது, எஸ் தான் சேர்க்கணும். இப்போ பாய் பாருங்கள், லாஸ்ட் லெட்டர் ஒய் தான், ஆனால் முன்னாடி இருக்க ஓ வவல். அப்போ பாய் கூட எஸ் சேர்த்து பாய்ஸ்னு எழுதலாம். பாய் பாய்ஸ். அடுத்து டே, இங்கே ஒய் இருக்குது, முன்னாடி இருக்கிற லெட்டர் ஏவும் வவல் தான். அப்போ டே எப்படி மாறும்? டே டேஸ். 5th ரூல். Noun that ends in f or fe form their plural by changing f or fe into ves. ஒரு நவுன் எஃப்லேயோ எஃப்இலையும் முடிஞ்சால் அதுக்கு பதிலாக விஇஎஸ் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், லீவ் எஃப்ல முடியுது, அப்போ அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ் விஎஸ் போடும். அது மாதிரி நைஃப் எஃப்இல முடியுது, நைவ்ஸ் எஃப்இக்கு பதிலாக விஎஸ். இந்த 5 ரூல்ஸை நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேயே we had already learned it. இப்போ 6th ரூல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ, நல்லா கவனிங்க. 6th ரூலு, noun that ends in is is formed by changing is into es. ஒரு நவுனில் ஐஎஸ்ல முடியும் போது அது ப்ளூரலாக மாற்றும் போது ஐஎஸ் ஆனது இஎஸ்ஸாக மாறும். ஆக்சிஸ் ஆக்சஸ் ஐஎஸ் இஎஸ்ஸாக மாறுது. அனலைசிஸ் அனலைசஸ் இங்கேயும் ஐஎஸ் என்பது இஎஸ்ஸாக மாறுது. அடுத்தது ரூல் நம்பர் 7. Noun that ends in um is formed by changing um into a. இதே மாதிரி umல முடிஞ்சால் அந்த um ஆனது ஏவா மாறும். மீடியம் மீடியா, கரிக்குலம் கரிக்குலா. இது ரூல் நம்பர் 7. அடுத்த ரூல் பார்ப்போம். ரூல் நம்பர் 8. Noun that ends in us is formed by changing us into I. இப்போ யூஎஸ்ல முடிஞ்சால் அந்த நவுனை ப்ளூரலாக மாற்றும் போது ஐ சேர்க்கணும். ஃபங்கஸ் ஃபங்கை, ஃபோக்கஸ்
foci. Next, rule number 9. Nouns that ends in A is formed by adding E. ஒரு நவுன் ஏல முடிஞ்சா அந்த நவுனை சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றும் போது ஈ சேர்க்கணும். ஏவை எடுக்கக்கூடாது, ஏவை சேர்த்து ஏயும் கூட சேர்க்கணும். ஃபார்முலா, ஃபார்முலே, அலும்னா, அலும்னே. Some words do not change both in singular and plural. சில வார்த்தைகள் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்கும். அது என்னெல்லாம்னு பார்ப்போமா? ஃபர்னிச்சர், லக்கேஜ், நியூஸ், சீனரி. இது சிங்குலர்லேயும் இதே தான், ப்ளூரல்லையும் இதே தான் வரும். நோ சேஞ்ச். இப்போ உங்களுக்கு இந்த 10 ரூல்ஸை ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தப்பே நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Shall we go to the poetry section? No men are foreign. It was written by James Falconer Kirkup. This poem gives a solution to the grave situation of the world. About the author, James Falconer Kirkup is an English poet, translator and travel writer. He wrote over 30 books including autobiographies, novels and plays. Let's see the poem. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon. Is earth like this, in which we all shall lie. This poem tells that men are not different from each other, simply on the basis of their countries. The soldiers fight for their country. Under uniform, all are similar. All the land in the earth are same. We have to lie on the same earth. இந்த போயமில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வேறு ஒவ்வொரு நாட்டினரும் ஒரே மாதிரி தான், அவங்கள அந்நியர்னு பார்க்கக்கூடாது. வீரர்கள் நம் நாட்டுக்காக போராடுறாங்க. அப்படி போராடும்போது அவங்கக்கிட்ட இருக்க யூனிஃபார்ம் தான் வேறு, உள்ளே இருக்க பாடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளை போலவே அவங்களும் வாழறாங்க, எல்லாருமே நம்மளை போலவே மடிகிறார்கள். They too, aware of sun and air and water, are fed by peaceful harvest, by wars, long winter starved. Their hands are ours, and in their lines we read, a labor not different from our own. The people in the other countries depends upon the same sun, air and water. During war period, they have a good harvest and good food productions. Similarly, in the war period, availability of food will be in scarce. Hard work is same for all human beings. சூரியன், காற்று, நீர் இது அனைத்து நாட்டினருக்கும் பொதுவானது தான். இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்னு வேறுபாடு கிடையாது. அமைதியான காலங்களில் எல்லோரும் அறுவடை செய்து சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயத்தில் போர்க்காலங்களில் பட்டினி கிடக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு என்பது எல்லா நாட்டினருக்கும் பொதுவானது தான். Remember, they have eyes like ours that wake or sleep and strength that can be won by love. In every land is common life. We have to remember our opponents sleep and awake like we do. Like everyone, strength can be overcome by loving each other. This is common life we understand and recognized by everyone. நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதிர்நாட்டுக்காரங்களும் நம்மளை போலவே தூங்குறாங்க, முழிச்சிட்ருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை அன்பினால் வலிமை இழக்க செய்யணும். அன்பு கொடுத்தா எல்லாமே மாறிடும். இந்த காமன் லைஃப்பை எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளணும். Let's remember, whenever we are told we hate our brothers, it is ourselves that we shall dispose us, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. We have to remember, when we try to hate others, it means we are hating ourselves. And also, we like to take arms or weapons against others. We are ruining the human beings and the earth. நாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் மற்றவங்களை வெறுக்கணும்னு நினச்சா அது நம்ம தாமே வெறுக்கிறோம், இழிக்கிறோன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக ஆயுதங்களை உயர்த்தினா நாம் நம்ம மக்களையும் பூமியையும் அழிக்கிறோன்றதுக்கு அர்த்தமாகும். Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange.
In this stanza, the poet compares war with hell. In the war, there is a fire and smoke everywhere. As a result of this, the earth is becoming poison. The air we breathe in also becoming impure. So we have to remember, no one is strange to anyone. போரினால் என்ன ஆகுது? புகை, தீ இதெல்லாம் கிளம்பி நம்முடைய பூமியையே மாசுபடைய செய்கிறது. அந்த காற்றை நாம் நுகர்வதால் நம்மளும் மாசு அடைகிறோம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நாட்டினரும் அந்நியர் அல்ல. இப்போ நம்ம சம்மரி பார்க்க போகிறோம். இந்த சம்மரி திருப்பி நம்ம ஒரு தடவை போயமை ரீகால் பண்ணுவோம். The poet tells that men are not different from each other simply on the basis that they come from separate countries. Though the colors of uniform are different, it is the same human body. All walk on the same earth, see the same sun, inhale air and use water in the same way. They feed by peaceful harvest and starve during war. Their eyes see the same things while awake and shut when sleep. Everywhere strength is overcome by true love shown towards each other. When one is thought hatred, it means hating oneself, cheat ourselves. When you hold weapons against each other, we are ruining the earth. The painful hell of fire and anger and dust spoils the pure air that is inhaled by all of us on the earth. No one on the earth is stranger to anyone. இந்த போயம் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம எந்த நாட்டோடையும் சண்டை போடக்கூடாது, அன்பினால அவங்களெல்லாம் வென்றா இந்த உலகமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு இந்த போயட் சொல்கிறாரு. Shall we go to the supplementary section? The Little Hero of Holland. It was written by Mary Mapps Dodge. ஹாலந்து நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் நெதர்லாண்ட். நெதர்னா என்ன அர்த்தம்னா கீழே, லேண்டுனா நிலம். இந்த நெதர்லாண்டு எப்படிப்படுதுன்னா கடல் மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த ஹாலந்து நாட்டில் கடல் நீர் உள்ளே புகுந்துடும், நிறைய பேர் இழப்புகள்லாம் ஏற்படும். அதனால் இங்கே இருக்க மக்கள்லாம் கடல் நீர் உள்ளே வராதபடி ஒரு தடுப்பு சுவர் அணையை கட்டியிருக்காங்க. அந்த அணை தான் இவங்கள பாதுகாக்குது. அந்த அணை ஒரு சிறு துவாரம் விழுந்தாலும் அந்த கிராமமே அழிஞ்சிடும் அப்படின்றது அங்கே ஊரில் இருக்க சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். இப்போ இந்த கதையை பார்ப்போம். மேரி மேப்ஸ் டாட்ஜ் இஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் எடிட்டர். Main characters in this story are Peter, Peter's father, Peter's mother. இந்த கதையில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் பீட்டருடைய அப்பா, அவங்க அம்மா. Many years ago in Holland, there was a boy named Peter. His father tended the gates in the dikes. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹாலந்து நாட்டில் பீட்டர் என்ற பையன் வசித்து வந்தான். அவருடைய அப்பா இந்த மதகுகளை புதுப்பிக்கிற வேலையை செஞ்சிருந்தார். When Peter was 8 years old, his mother told him to give cakes to his blind friend. பீட்டருக்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, உன்னுடைய நண்பனுக்கு போய் கேக்கு கொடுத்துட்டு வா. அவனுக்கு நண்பன் எப்படிப்பட்டவனா? பிளைண்டு. His mother advised him to return before it was dark. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, நீ இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு சேர்ந்துடணும் அப்படின்றாங்க. பீட்டர் கேவ் கேக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் காட் பேக் இயர்லி. பீட்டர் அம்மா சொன்னபடியே கேக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரமாகவே வீடு திரும்புகிறான். While returning home, he heard the tickling of water. வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஒரு தண்ணி சொட்டுற சத்தம் கேட்குது. He saw a leak in the dike. பார்த்தா அதில் ஒரு லீக் தண்ணி கசிறதை பார்க்குறான். Realizing the danger, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. இந்த அணைக்கட்டில் ஒரு சின்ன துவாரம் வந்தாலும் எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டேஞ்சரு பீட்டருக்கும் தெரியும். அதனால் தன்னுடைய சின்ன விரலை வச்சு அந்த துவாரம் வழியாக அழுத்தி பார்க்குறான். The flowing of the water stopped. தண்ணி கசிறது நின்று விட்டது. He shouted for help. அதனால் பக்கத்தில் யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு கத்தி பார்க்குறான். No one came. யாருமே வரல. பீட்டர் struggled the whole night. அந்த இரவு முழுவதும் தன் சின்ன பையனான பீட்டர் அந்த விரலை வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தான், தூங்கவே இல்லை. Next day, a man heard a groan as he walked along the dike. மறுநாள் காலையில் ஒரு ஆள் அந்த பக்கமாக நடந்து வரார். அப்போ யாரோ முனகிற சத்தம் கேட்குது. Peter told him that he was keeping the water back.
அவர் வந்து பீட்டரை பார்க்குறாரு. பீட்டர் தான் நடந்த கதையெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி தண்ணி கசியுது, அதை நான் மூடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். த அலாம் வாஸ் ஸ்ப்ரெட். இந்த செய்தியானது ஊர் முழுவதும் பரவியது. பீப்புள் வாஸ் ரஷ் டு த டைக் அண்ட் மெண்டட் இட். மக்கள் அனைவரும் அங்கே வந்து அந்த துவாரத்தை சரி செய்தனர். The whole town soon came to know how the brave hero had saved their lives. அந்த முழு கிராமமும் பீட்டர் எப்படி தங்க ஊரை காப்பாற்றினா, தங்களையும் காப்பாற்றினான்றதை நினச்சி பெருமைப்பட்டாங்க. இந்த கதை மூலமாக என்ன தெரியுது? நம்ம நாட்டுக்கோ நாம் இருக்கிற இடத்துக்கோ ஒரு ஆபத்து என்றால் நம்ம துணிஞ்சு செயல்படணும். தேங்க்யூ சில்ட்ரன்.